சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025 நவம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். சிம்மம் காலபுருஷனுக்கு 5வது ராசி, அதனுடைய அதிபதி சூரியன். பூரம் சிம்மத்துடைய 2வது நட்சத்திரம், அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அதாவது சிம்மம் பூரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கடந்த ஒரு 6-7 மாதங்களா அவளை வாட்டி வதச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது வாழ்க்கை, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு பிரச்சனை முடிச்சா இன்னொரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒண்ணு போனா ஒண்ணுன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதற்கு காரணம் 8ல சனி அஷ்டம சனி அமைப்புல இருக்காரு. அதாவது 7.5 சனி அப்படின்றது வேற, அஷ்டம சனி அப்படின்றது வேற. ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருது அஷ்டம சனி. 8ஆம் இடம் அஷ்டம ஸ்தானம், சரிங்களா. ராசிக்கு 12ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் கிடைக்கின்ற காலகட்டங்கள் 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு 7.5 வருஷம் நின்று நிதானமா அடிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கும் இந்த 2.5 வருஷம் தரக்கூடிய காலகட்டத்துக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. 7.5 வருஷத்துல செய்யக்கூடிய விஷயங்களை 2 வருஷத்துல சனி பகவான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதனாலதான் அஷ்டம சனி வந்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படின்றது வந்துடுதுங்க, சரிங்களா. 7.5 சனியை காட்டிலும் கொஞ்சம் கடுமையானது அஷ்டம சனி தான். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல 8ல சனி பகவான் இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் எல்லாருக்குமே, அதாவது சிம்மம் பூரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷனோட தான் நீங்க இருக்கீங்க. அது ஒரு மாதிரி அடைச்சு வச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, கால் போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு, அதாவது முதல் பகுதி சற்று சுமாராக தாங்க இருக்கும். ஆனா 2வது பகுதியிலிருந்து மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நடந்து முடியும். தடைகள் தாமதங்கள் விலகும். உங்களோட முயற்சிக்கும் உங்களோட உழைப்புக்கும் தகுந்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், சரிங்களா. 11ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஒரு வெற்றியை குறிக்கின்ற அதிபதிகளா வருவாங்க, சரிங்களா. அதுல 3ஆம் இடம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 3ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வலுத்து உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமாக இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம், பெயர், புகழ் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமா போட ஆரம்பிப்பீங்க, எஃபர்ட்ஸ் அதிகமா போட ஆரம்பிப்பீங்க, முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியன் 3ஆம் இடத்துல நீசமா இருப்பாருங்க. 2வது பகுதியில் 4ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆயிடுவார். அப்போ ராசிநாதன் நட்சத்திரநாதன் 2 பேருமே இந்த மார்க்கெட் செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஒரு நல்லா இருக்காங்க, சரிங்களா. 2வது 4ஆம் இடத்தை விட்டு சூரியன் அடுத்த மாதம் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாருங்க, சரிங்களா. அப்போ டிசம்பர் மாதம் இன்னும் நல்ல காலகட்டங்களா உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. என்னதான், ஏன்னா குருவினுடைய பார்வைக்குள்ள சூரியன் வந்துருவார். அப்போ டிசம்பர் மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி சுமாரா இருக்கும், 2வது பகுதியில நல்ல எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 4ஆம் இடத்துல கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு மாதிரி கோவப்படுவீங்க, நிறைய கோவப்படுவீங்க, டக்கு டக்குன்னு கோவம் வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை குறைச்சிக்கிங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, சரிங்களா. ஏன்னா நிறைய இடத்துல நீங்க வார்த்தைகளை விட்டுட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க, அதாவது சொல்லிட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க. அதுதான், அதனாலேயே நிறைய குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்கும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க, வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்து ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க. அதே மாதிரி இந்த மாதத்துல 2வது வக்ரம் பெறுவார். ஆயினும் இந்த மாதம் முழுக்க சனிக்கு குருவினுடைய 9ஆம் பார்வை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பார், பயணங்களை அதிகரிக்க செய்வார், பயணங்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதனால் வரைக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இப்போதைக்கு குறையுங்க. செலவுகள் ஆனா அதிகமா தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். வரவு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணமானது விரயமாகி கொண்டே தான் இருக்கும். அத்தகைய பணத்தை கொஞ்சம் ஏதாவது ஒரு லேண்டு மேலேயோ அல்லது வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது போன்ற விஷயத்துக்காக நீங்க பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க, அதாவது செலவு செய்து சேமிச்சு வச்சுக்கோங்க. இது போன்ற, ஏன்னா வீணா தேவையில்லாம ஒரு செலவாகிறதுக்கு இப்படி செலவாகிறது உங்களுக்கு லாபம் தானே. அது மட்டும் இல்லாம எப்பவுமே 12ஆம் இடம் வலுக்கும் போது என்ன ஆகுனா மறைமுகமான வழியில வருமானத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த காலகட்டம், சரிங்களா. அதாவது எதிர்பாராத வகையில திடீர் வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி திடீர் பிரச்சனையும் கொடுக்கும். ரெண்டுமே மிக்சடா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள கேதுங்க, 7ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க.
சுயதொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு சில ஆதாயங்கள் நன்மைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். குறிப்பா வேற்று மதம் வேற்று மொழி பேசும் நபர்களால் நல்லதொரு ஆதாயங்கள் இந்த காலகட்டத்துல உண்டு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மாதம் குறிப்பா 2 நபர்கள் ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாயார் தாய் வழி உறவுகள் சார்ந்த அமைப்புகள் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு. 4ஆம் இடத்துல 4வதுன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வலுத்து உட்காந்துருக்காரு. பிளஸ் குருவினுடைய பார்வையில் இருக்காரு. அப்போ தாயார் அல்லது தாய் தந்தை, ஸோ இவங்க இருவரால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள், அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சண்டைகள் இருந்தா கூட கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். 2வது 4ஆம் இடம் வலுக்கிறதால மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கு. ஓரளவுக்கு நல்ல ஆதாயங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருக்கிறனால உடன் பிறந்தவர்கள் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளாலையும் நண்பர்களாலையும் ஒரு சில ஆதாயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் முதல் பகுதி சுமாரா இருக்கும், 2வது பகுதி நன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆயினும் கோவத்தை குறைச்சிக்கங்க, டென்ஷனை குறைச்சிக்கங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா டேக் இட் ஈஸியா எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. நிச்சயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.